என் சரீரத்துல இருக்குன்னு சொல்றாரு. என்ன, யார் சரீரத்துல? மறுபடி சொல்லுங்க. என் சரீரத்துல ஒரு முள் இருக்கு அப்படின்றார். அப்ப ஒரு முள் இருக்கு, அது என்னுடைய சரீரத்துல இருக்கு, அது என்னை குட்டும் தூதனுமா இருக்கிறது. நான் ஆண்டவரிடத்துல 3 தடவை ஜெபம் பண்ணினேன், வேண்டிக் கொண்டேன். ஆனா ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார். 3 தடவை ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்துல அவர் எங்க போயிட்டார் அப்படின்னு பேர்த்த படிச்சீங்கன்னா அங்க பாருங்க, 2வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 11 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். சரி, இந்த ஜெபம் என்ன பண்ணுச்சுன்னா தேவ சமூகத்துக்கு போகிற அளவுக்கு 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுகிற அனுபவத்தை கொண்டு வந்தது. அப்ப 3வது வானம்னா எங்க போய் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறார். எங்க போய் நிக்கிறாரு? தேவனுடைய கிருபைகளுக்கு முன்பாக போய் நிற்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தன்னை பற்றி தான் பேசுறாரு, ஆனா யாரையோ பற்றி சொல்லுகிறதை போல் சொல்லுகிறார். ஏன்னா இந்த முள் வந்ததே எனக்கு எதற்கு அப்படின்னா, அங்க அவர் சொல்றார், என்னை நான் மேன்மை பாராட்டாத படிக்கு. என்ன சொல்றது? என்னை குட்டும் தூதனா இருக்கிற அவ பெருமை எனக்குள்ள வராம இருக்கிறதுக்காகவே இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டிமை உள்ளத்திலே வராதபடிக்கு இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முள் தந்ததுக்கு காரணமே பெருமை என்கிற சுபாவம் எனக்குள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? மேன்மை பாராட்டாத படிக்கு, நான் மேன்மை கொள்ளாதபடி, பெருமை. இந்த முள் அதிகமாய் வருவது எதற்காக அப்படின்னா, பெருமை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பெருமையா பேசுறவங்கிட்ட பெருமையாய் நடந்து கொள்ளுகிற ஒரு சில முள் இருக்கும், சில சுபாவமான முள்கள் இருக்கும். அது அடிக்கடி அவர்களை குத்துவதே எதற்கு அப்படின்னா, தாழ்மையை தரித்துக் கொள்ள. என்னங்க, இவர் போய் ஜெபம் பண்றார், வேண்டிக் கொள்ளுகிறார். ஆனா சொல்றாரு, கர்த்தர் சொன்னாரு, இந்த முள்ளை நான் உன்னை விட்டு எடுத்து போடுவேன், இந்த முள்ளு உன்னை விட்டு நீங்கி போட்டு போகும் அப்படி சொல்லாம, அந்த முள்ளு உன்கிட்ட தான் இருக்கும், ஆனா என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அந்த சொன்னது புரிஞ்சுதா? அந்த முள்ளு உன்கிட்ட தான் இருக்கும், அந்த முள்ளு விலகாது, அந்த முள்ளோட தான் நீ வாழ்ந்தாக வேண்டும். ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். அப்ப ஆண்டவர் அந்த முள்ளை எடுத்து போடுறேன், அந்த முள்ளை நீக்கி போடுறேன், அந்த முள்ளை உன்னை விட்டு நீங்க போகும் அப்படி சொல்லாம, என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்துல. அப்ப அந்த முள்ளுக்கு இவர் சொல்றாரு, அந்த முள்ளு அது எனக்கு குட்டும் தூதனமா இருக்கிறது, அது சாத்தானா இருக்குது அப்படி அந்த முள்ளுக்கு இவர் பேர் வைக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த முள்ளா பார்க்காம என் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்துல. சொல்லுங்க, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவர் அதை எதை பார்க்கிறார்? எதை பார்க்கிறார்? பேசும். உங்க இருதயத்துல இருந்து என்ன வருதுன்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்க பலவீனம் தான் வெளியே வரும், உங்களோட சுபாவம் தான் வெளியே வரும். அப்ப எதை பற்றிய ஒரு மனிதன் அதிகமாய் பேசுகிறான், எதை பற்றி ஒரு மனிதன் அதிகமாய் கொள்ளுகிறான், அப்ப இருதயத்துல எது அதிகமா இருக்குதோ அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பான், அதை பற்றியே கதைச்சுக்கிட்டு இருப்பான், அதை பற்றியே. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனம் உன் இருதயத்தில் இருந்தால் நீ பலவீனத்தையே பற்றி பேசிக் கொண்டிருப்பான். எப்ப பார்த்தாலும் அந்த லைனுக்கு போயிடுவேன், ஒன்று பேசிக்கொண்டே இருப்பான், அமைதியா இருப்பான். ஆனா அவனுக்கு பிடிச்ச இருதயத்துல இருக்கிற ஒரு விஷயம் பிடிக்கப்பட்டுனா உடனே வாய் திறந்து பேசுவான். அது பயங்கரமானது, அது பயங்கர பிரச்சனை, அது பயங்கர போராட்டம், ஆமா அப்படின்றோம். அந்த அப்ப ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், அவர்கள் அதுல பலவீனமா இருக்கிறாங்க. பலவீனத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களால தேவனுக்காக பயன்பட முடியாது. அப்ப பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உங்க பலவீனம் பெருசா, தேவனுடைய பலம் பெருசா அப்படின்னா, தேவனுடைய பலம் பெரியது. அல்லேலூயா. கர்த்தருடைய பலம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய பலம் மகா அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிறது, கர்த்தருடைய பலம் பிசாசுகளையும் வல்லமைகளை துரத்துகிறது, கர்த்தருடைய பலம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ சார்ந்து கொண்டால் என் பலம் உன்மேல் தங்கும், என்னுடைய பலத்தினால் உன்னை மூடுவேன், என்னுடைய பலத்தினால் நான் பயன்படுத்துவேன், என்னுடைய பலத்தினால். அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஆண்டவருக்கே தெரிகிறது நீங்கள் பலவீனமான ஒரு ஆள், ஒரு சுபாவத்துல பலவீனமான ஒரு ஆள். ஒரு இச்சையின் பாதிப்பு வந்து விட்டால் நீங்க இடறி விடுகிறீர்கள். ஒரு பாவ போராட்டம் வந்துட்டு அடிக்கடி விழுந்துடுறீங்க, அந்த பாவத்துல அடிக்கடி இந்த சுபாவத்துல விழுந்துறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், அடிக்கடி விழுந்ததே நீ பார்க்காம என்னை சார்ந்து கொள், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. ஆண்டோட கிருபை என்றால் என்ன அப்படின்னா, ஆண்டவரை துதிக்க தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துவது கிருபை.
கிருபையத்தையும் சத்தியத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். கிருபையை சார்ந்து இயேசுவை சார்ந்து கொண்டால் உங்க பலவீனம் பலமாய் மாறும். உங்க பலவீனம் இன்னைக்கு சொல்லுவல்ல, என்கிட்ட பணம் இல்ல பாஸ்டர், என்னால ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு ஆரோக்கியம் இல்ல பாஸ்டர், என்னால ஊழியம் செய்ய முடியாது. என்னால என்ன செய்ய முடியாது, இதை பண்ண முடியாது. எனக்கு சந்தோஷம் இல்ல பாஸ்டர், என்னால ஊழியம் செய்ய முடியாது. நான் உண்மை இல்ல பாஸ்டர், அதனால ஊழியம் செய்ய முடியாது. ஓகே, அந்த பலவீனத்தையே பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அந்த பலவீனம் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்துல யாருடைய பலன் தங்கும்? என்னுடைய பலன். அங்க வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்ப கர்த்தர் பலவீனன் என்று ஓம் பலவீனத்தை அவர் பார்க்கல. ஓம் பலவீனத்தை அவரு பார்க்கல. ஓம் பலவீனத்துக்குள்ள அவர் பலன் தங்கும்படி செய்கிறார். ஆனா ஏன் நம்முடைய பலவீனத்துல அவர் பலன் தங்குதுன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து வாழ்ந்தால் உங்கள் பலவீனனாய் பார்க்கிறது அல்ல. ஆனா ஏன் கர்த்தர் உங்க பலவீனத்திலேயே நீங்க பலவீனப்படுறீங்க அப்படின்னா, அடிக்கடி உங்க பலவீனத்தையே நீங்க பார்க்கிறதுனால உங்க பலவீனமாவே உங்களுக்கு இருக்கிறது. அந்த பலவீனத்துல பலவீனமாவே நினைக்கிறதுனாலதான் அந்த பலவீன் சாத்தான் போல இருக்குது. அந்த பலவீனத்தையே நீங்க நினைச்சு உங்க பலவீனத்தையே பேசுறதுனாலதான் அது அடிக்கடி உங்களுக்கு குத்துது. அது ஆண்டவர் தூதனா இருக்கிறது. அப்ப நீங்க பலவீனத்தை பார்க்காம பலப்படுத்துகிற கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமை உங்கள் மேல் விளங்கும்படி செய்வார். அப்ப ஏன் பலவீனத்தையே பாக்குறீங்க? அடிக்கடி ஏன் பலவீனத்தையே கொஞ்சம் யோசிக்கிறீங்க? நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், என்னால முடியாது, என்னால நடக்காது, எனக்கு சந்தோஷம் இல்ல. அதை தருகிறவர் தேவன், அது உங்களுக்கு தருவார். அப்ப இனிமேல் பட்டு பலவீனத்தையே பற்றி பேசாம, பலவீனத்தையே பார்க்காம பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. பலவீனமான நீங்கள் பலவான்களாய் கர்த்தர் தம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மளை பலவீனமா இருக்கிற உங்களை பலவான்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஆண்டவர் பலவீனன்னு விடல, ஆனா நம்ம தான் பலவீனமா இருக்கிறோம் என்று விலகுகிறோம். நம்ம தான் பலவீனமா இருக்கிறோம், தள்ளி போறோம். நம்ம தான் பலவீனமா இருக்கிறோம், விட்டுட்டு விலகிட்டு வருகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பலவீனனை தள்ளி போகாத, பலமுள்ள தேவனை சார்ந்து கொள். அல்லேலூயா. ஓம் பலவீனத்துல என்னுடைய பலம் தங்கி நான் செய்ய வேண்டிய இருக்க வேண்டிய காரியத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்ப நீங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பலவீனன்னு தள்ளி போகாதீங்க. அவனுடைய பலத்தை, இந்த பலத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, பலவீனமான நம்ம அவருடைய பலத்தை இடைப்பட கற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தில் அதிகமா தாங்குங்க. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாதுன்னு சொல்லல. அவர் சொல்லும் போது சொல்ற, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப அவர் பலவீனம்னு இப்ப இங்க சொல்றாரு. ஆனா அங்க சொல்றாரு, பிலிப்பியர் புத்தகத்துல சொல்றாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே. அப்ப அவர் பலவீனத்தை சார்ந்து வாழல, அவரோட பலவீனத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கல. அவரோட பலவீனத்தை, நீங்க கடந்த நாட்கள்ல பிபிஎஸ் போயிருப்பீங்க, பாத்தீங்களா? பிபிஎஸ் பண்ணீங்களா? பிபிஎஸ் போயிருப்பீங்க. அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டினார். ஆனா அவர் ஒரு ஹேண்டிகேப்ட், ஒரு கால் ஏழல அவரால. ஆனா உங்களை விட அழகா ஆடினார். உங்களை விட டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவரை மூஞ்ச பாத்தீங்களா? எங்கேயாவது சோர்ந்து போய் இருந்துச்சா? கவலையோட இருந்துச்சா? கண்ணீரோட இருந்துச்சா? ஐயோ நான் ஹேண்டிகேப்டா பிறந்துட்டேனே, ஆண்டவர் எனக்கு ஹேண்டிகேப்டா இருக்கிறானே, ஐயோ எனக்கு அற்புதம் இன்னும் நடக்கலையே, அதிசயம் இன்னும் நடக்கலையே, முடவா அந்த காலத்துல நடந்தானே, அப்படிலாம் பார்க்கல. என்னுடைய பலவீனம் உண்மைதான், ஆனா என் பலவீனத்தை நான் பார்க்கல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை பார்க்கிறேன். அந்த மனிதன் அழகா ஊழியத்தை செஞ்சுட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, அடுத்து இன்னும் அநேக பிபிஎஸ்க்கு அநேக ட்ரைனிங். நீங்க அவரை பாத்தீங்களா? அவர் சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. அவரு பெரிய பெரிய மீட்டிங் நடத்துவார், பெரிய பெரிய அரேஞ்ச்மெண்ட் நடத்துவார், பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவார். வெளிநாட்டுல இருந்து வருகிற ஃபாரினர்களை எடுத்துக்கொண்டு வந்து பெரிய பெரிய செமினார் நடத்துற முக்கிய பொறுப்புல அவர் தான் இருப்பார். அவர் பேர் சோலமன். ஜாய்ஸ் மேயர் மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி, ஹோப் மினிஸ்ட்ரின்னு, சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவ இந்த அகதி முகாம்ல என்னென்னலாம் கஷ்டப்பட்டு ஊழியர் செய்றாங்கன்னு வீடியோ எடுத்து கிளிப் எடுத்து அதை அநேகருக்கு அனுப்பினார். ஆனா அவரால் அது முடியுமா? அவர் பலவீனத்தை பொறுத்தளவுல அவர் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சு போய் கிடக்கணும். யாராவது ஊழியத்துக்கு கூப்பிட்டு அவர் என்ன சொல்லணும்? என்னால வர முடியாதுங்க பிரதர், நான் ஹேண்டிகேப்டா இருக்கிறேன்,
என்னால வர முடியாது பிரதர், ரொம்ப தூரம் இது பண்ண முடியாது பிரதர் சொல்லிருக்கணும்ல. ஆனா அப்படி சொல்லல, என்னை பலப்படுகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதாவது வேதம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களையும் பேதைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பலவீனங்களை தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. பலவீனம் உள்ளவங்க தெரிந்துகிட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த பலவீனத்துல தேவன் எனக்கு உதவி செய்தார். பலம் உள்ளவனை தெரிந்து கொண்டா என்ன சொல்லுவான்? நான் என் பலத்திலே இதை செய்தேன். அப்ப ஆண்டவர் அந்த மனிதரை பார்த்தா அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சியோடு கர்த்தரை ஒழித்து செஞ்சுட்டு போற பார்க்கவே. அப்ப ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பலவீனம் என்பது சரீரத்தில் இல்ல, உங்க இருதயத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்க இருதயத்துல பலவீனமா இருந்தா தான் பலவீனம். இருதயத்துல கர்த்தரை பதித்துக் கொண்டீங்கன்னா உங்க பலவீனத்துல கர்த்தருடைய பலம் தங்கும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மோசே பாருங்களேன், மோசே அதுலயே ரொம்ப வயது போனவர் மோசையா தான் இருந்திருப்பாரு இல்ல. 80 வயதுல போறார், 120 வருஷம் நடக்கிறார் இஸ்ரவேல் மக்களோட. இவர் ஒரு நாளும் சொல்லல பசியா இருக்கு, தாகமா இருக்கு, இவர்கள் நடக்க முடியாது, கால் வீங்கிக்குச்சு, எங்களுக்கு பாதரட்சை பறந்துருச்சு அப்படி சொல்லல. இந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறான். எல்லாரும் இஸ்ரவேல்ல நடந்தாலும், வனாந்திரத்துல நடந்தாலும், இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல நடந்தாலும் எல்லாரும் தன்னை பற்றி தான் நடந்தார்கள். ஆனா மோசே தேவனையே சார்ந்து கொண்டு நடந்ததுனாலதான் 120 வருடம் நடந்து போனார். அப்ப நீங்க உங்க பலவீனத்தை பார்க்காம பலப்படுத்துகிற கிறிஸ்துவை பார்த்தால் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அப்ப நீங்க உங்களை கொண்டு செய்யணும்னா உங்க பலவீனத்தை பார்க்காம பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்துருங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பலவீனத்தை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா,